Hi friends, welcome to Chennai Cooking. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் ஸ்ருதிகா அவங்க செஞ்ச கோழி வறுத்த கறி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் சீரகம், சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கோம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வெங்காயம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி 1 நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபி நம்ம மொத்தமாக நம்ம கடாயில் தான் நம்ம செய்யணும். ஸோ குக்கரில் செய்கிறதுக்கும் நமக்கு கடாயில் செய்கிறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் நம்ம ஆல்ரெடி கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருக்க சிக்கன் பீசஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் போன் இருக்க பீசஸாக இதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ சிக்கன் பீசஸ் ஆட் பண்ண பிறகு நம்ம மசாலா பொடிலாம் ஆட் பண்ண போகிறோம். மிளகாய்த்தூள், அப்புறம் கரம் மசாலா, பெப்பர் பொடி, அதுக்கப்புறம் சீரகப்பொடி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா இன்னுமே நான் இப்போ பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி நல்லா கடாயிலே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம செய்யணும். மசாலா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஹைலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கியிருக்கோம். உங்களுக்கு கருவேப்பிலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னுமே கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நிறைய கருவேப்பிலை சேர்த்து இந்த ஸ்டேட்டில் கூட நீங்கள் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுக்கலாம். இந்த டிஷ்க்கு கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணிலாம் ஊற்றவே இல்லை. இப்போ சிக்கனில் இருக்க தண்ணியே இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த தண்ணிலாமும் நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வரும். பாருங்கள், இந்த தண்ணிலாம் வற்றிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு நமக்கு வரும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே திருப்பி வைக்கணும். நீங்கள் மசாலா ஸ்மெல்லோட பச்சை ஸ்மெல்லாம் போகுமா இல்லையான்னு நீங்கள் கவலைப்படவே வேணாம். இது அழகாக சூப்பராக நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது அழகாக மசாலா ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் நமக்கு கரெக்டாக கிடைக்கும்.
கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.